ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக அரசு பெண்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பிங்க் ஆட்டோ திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிங்க் ஆட்டோ திட்டத்துக்காக தலா ரூபாய் 1,00,000 ரூபாய் மானியம் அரசாங்கம் மூலயமா வழங்கப்படுது. இந்த மானியம் யாருக்கெல்லாம் கிடைக்குது, யாரெல்லாம் இதில் பயன்பெற முடியும், ஸோ எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும், இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் விதமாகவும் பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பினை உருவாக்கிடும் விதமாகவும் அரசு மானியமாக தலா 1,00,000 வீதம் 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டு பிங்க் ஆட்டோஸ் இயக்கம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மாலை நேர நிகழ்வுகள் தொடங்கியுள்ளது. அதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் நலன்துறை உள்ளிட்ட துறைகளில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதற்கு துறை அமைச்சர்கள் முத்துசாமி, கீதா ஜீவன் ஆகியோர் பதிலளித்து புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அறிவிப்புகளை அந்த துறையின் அமைச்சர் கீதா ஜீவன் வெளியிடப்பட்டு வருகிறார். அதில் சென்னையில் 200 பெண்களை தேர்வு செய்து 1,00,000 ரூபாய் மானியம் வழங்கி பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள 200 பெண்களுக்கு சுய தொழில் செய்ய 50,000 ரூபாய் வீதம் 1 கோடி ரூபாய் மானியம் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். ஸோ இந்த அறிவிப்பானது தமிழக பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இப்போது ஆட்டோ நிறைய ஓட்டுறாங்க. ஸோ ஆட்டோ ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கின்ற காரணத்தால் சுய தொழில் மூலமாக ஆட்டோ நிறைய பேர் ஈடுபட்டு வராங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழுவாக இயங்கி லோன் எடுத்து ஒரு ஆட்டோவை பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஆட்டோவை யாராவது ஒரு பெண் ஓட்டுநர் வைத்து அவங்க ஓட்டி சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதுபோல் இருக்கக்கூடிய 200 பெண்களை தமிழக அரசாங்கம் தேர்வு செய்து அந்த பெண்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் மூலமாக ஒரு பிங்க் கலர் ஆட்டோ வழங்குறாங்க. அந்த ஆட்டோவை வைத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறைக்கு வந்ததுன்னா உண்மையாலுமே பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு திட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த திட்டம் சம்பந்தமான அறிவிப்பு மட்டுமே வெளியாக இருக்குது. எப்படி அப்ளை பண்ணணுன்ற வழிமுறை இன்னும் வெளியாகலை. அப்படி வழிமுறை வெளியாச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.